அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். தேச கால பரிச்சின்னான்னு சொல்றோம். அதாவது அம்பாள் தேசத்தாலும் காலத்தாலும் பிரித்து பார்க்க முடியாதவளாக இருக்கின்றாள். அதனால தேச கால பரிச்சின்னா. சர்வகான்னு சொல்றோம். அதாவது சர்வமுமாக இருக்கக்கூடியவள். அதனால சர்வகா. சர்வ மோகினின்னு சொல்றோம். அதாவது எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடியவள். அதனால சர்வ மோகினி. சரஸ்வதின்னு சொல்றோம். அதாவது அறிவை வழங்கக்கூடியவள். அதனால சரஸ்வதி. சாஸ்திரமயின்னு சொல்றோம். அதாவது சாஸ்திரத்தின் பொருளாக விளங்கக்கூடியவள். அதனால சாஸ்திரமயின்னு சொல்றோம். குஹாம்பா, அதாவது குஹனின் தாயாராக இருக்கக்கூடியவள். சுப்பிரமணியரின் தாயாராக இருக்கனால குஹாம்பான்னு சொல்றோம். குஹ்ய ரூபினி, அதாவது மறைந்திருக்கக்கூடிய ரூபத்தோட இருக்கிறதுனால குஹ்ய ரூபினி. குஹ்யம்னா மறைஞ்சு இருக்கிறது. அம்பாளோட ரூபம் மறைந்து இருக்கிறதுனால குஹ்ய ரூபினி அப்படின்னு சொல்றோம். சர்வபாதி வினிர்முக்தான்னு சொல்றோம். அதாவது அம்பாளுக்கு இன்னது மதம் அப்படின்னு கிடையாது. அது எல்லா மதத்திற்கும் தாயாராக இருக்கிறதுனால சர்வபாதி வினிர்முக்தா அப்படின்னு சொல்றோம். சதா சிவ பதிவிரதா, எப்பொழுதும் சிவனோட சிந்தனையோடையே இருக்கிறதுனால சிவனோட பதிவிரதையாக இருக்கிறதுனால சதா சிவ பதிவிரதான்னு சொல்றோம். சம்பிரதாயேஸ்வரின்னு சொல்றோம். அதாவது இந்த சம்பிரதாயங்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கக்கூடியவள், ஈஸ்வரியாக இருக்கிறதுனால சம்பிரதாயேஸ்வரி அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.